வணக்கம் வீட்டு நண்பர்களே. Get rid roast. Social media. திஸ் வீடியோவில் நாம் பார்க்க போற மேட்டர் வன்மமாக தாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த படத்தோட டிஏஜிங் தான். ஆக்சுவலா டிஏஜிங் என்றால் பெரிய வயசுல இருக்கிற முகத்தை திடீர்னு மறைச்சு சின்ன குழந்தையா காட்டுவாங்க. இதற்கு உதாரணமாக நம்ம ஆதன் படத்தை கூட எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம சூரியனுக்கு டிஏஜிங் தான் பண்ணிருப்பாங்க. ஃபுல்லா மறைச்சு அதுல ஒரு ஸ்கூல் பையனா வருவார். எல்லாம் டெக்னாலஜி. அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வியப்பாவே இருக்கும். ஆனா ஒண்ணு, அவனால ஓரளவுக்கு ஹைட்டா பார்த்தவர திடீர்னு குள்ளாம பார்த்தா லைட்டா சிரிப்பாவும் வரும். ஆனா ஒண்ணு, நான் அப்பயே யோசிச்சேன், என்னடா அண்ணன் என்னன்னோ கலந்து இப்படி மாத்தி வச்சுக்கிறாங்களே. இதை பார்த்துதான் இந்த விஷயம் நல்ல விஷயமாச்சு, இதே நம்ம படத்துல போட்டா என்ன. நம்ம விபிஎன் கோட்டுக்கு இதை வச்சே தயார் பண்ணிட்டாரு. சூப்பர் பீச்சுனே. அப்படின்னா தெட்டோட நாட்டிருங்கடா. ஃபாலோ பண்றீங்க, புதுசா ஏதாவது செய்யுங்களா. பட் இதுல பார்த்தா ஆடு பாத்தீங்களா, ஆளை பாத்தீங்க நம்ம தளபதி. அதாவது ஆதவங்களாச்சு கம்மியான மூஞ்சி, இங்க பாத்தீங்கன்னா ஆளே மாத்தி வச்சிட்டாங்க. தலை துண்டா, ஆமா தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக அப்படின்னு விபிஎன் தளபதி கிட்ட போய் சொல்லிக்கிறாரு. அதுக்கு தளபதி என்கிட்ட சொல்லிட்டாடான்ட்டு முடிச்சலாம் விடுறான்ட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தான் இந்த டிஏஜிங் கூட கை கோத்தது. ஆக்சுவலா ஒரு விஷயம் சொன்னல, இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். அது மட்டும் இல்லாம இந்த போஸ் எல்லாம் பார்த்து ஒருவேளை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். சில ஃபேன்ஸ்னா கூட ஓகே அதான் இருக்கு தளபதி மாசு அப்படி எல்லாம் போயிட்டாங்க. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா சில பேர் மட்டும் போட்டோவை பார்த்துட்டு தளபதி இல்ல வேற யாரும் சின்ன பையன் நம்ம தளபதி கூட நடிக்கிறாரு பொழுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, இதுக்கு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ மொத்த காரணம் நம்ம விபிஎன் சேரும். ஆனா வன்மம் அதிகமான ஒரே விஷயம் அந்த ஸ்பாக்கு பாட்டுல வர ஒரு லுக்கு தான். ஃபிலிம் ஆஃப் பிபியோட தளபதி. எஸ், நம்ம விபிஎன்னும் தளபதியும் இணைந்து பண்ற கடைசி படம் இதுவா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் அண்ணன் அரசியல் போறாரு, இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். டிவிகே ஆதல இந்த முறை கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அரசியல் இல்ல, படத்தை சொன்னேன். பிரசாந்த் பிரபுதேவா அஜிமன். ஆக்சுவலா பிரசாந்த் சார் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தமிழ் கூட நடிக்கிறாரு. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? ஆக்சுவலா அஜிமன் சார் எடுத்துருவோம், ஏன்னா அவர் மேலே எனக்கு அப்படி இருந்தும் சந்தேகமாவே இருக்கு. மிச்சம் ரெண்டு பேரான பிரசாந்த் சாரையும் பிரபுதேவா சாரையும் பார்ப்போம். ஆக்சுவலா இவங்களாம் யாரு 90s கிட்ஸோட பெரிய ஃபேவரட்டு. அப்பெல்லாம் தளபதி படம், பிரபுதேவா படம், பிரசாந்த் படம் தான் டாப்ல இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்துடுறாங்கப்பா. ஆக்சுவலா தளபதி படத்துல ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்தாலே படம் ஹிட். அது எப்படின்னா தளபதி கூட எப்பவுமே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போதும், ஆட்டோமேட்டிக்கா படம் வேற லெவல்ல இருக்கும். அதற்கு உதான ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், நண்பனை எடுத்துக்கலாம். இப்போ கோட்டு அதே மாரி வீப்பன்னு ஒன்றும் சும்மா கிடையாது. அவர் படத்துலயும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் கொடுத்தா அதுவும் சும்மா இருக்கு, அதுவும் நறுக்குன்னு நல்லா ஃபன்னாவே இருக்கும். அவர் அப்படி இருந்து ஃப்ரெண்ட்ஸ்னால பயங்கரமா எடுப்பாருங்க. தளபதி என்று இளைய தளபதி. ஆக்சுவலா இளைய தளபதி மறுபடியும் தேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சாலே ரொம்ப ஹாப்பியாவே இருக்கும். மேட்ரு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மீண்டும் நம்ம இளைய தளபதி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்து டிஏஜிங்லாம் பண்ணி தளபதி ஃபேன்ஸை அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி பிரிச்சு வச்சுறாங்க. அது எப்படின்னா, சில பேரை பார்த்து டிஏஜிங்ல என்னடா தளபதி இது என்ன அப்படிலாம் கேட்க, ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா தளபதிக்கு என்னடா போறேன்னு இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் பேசுறாங்க. இதுக்கு ஒரு அழகாதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு செலிபிரேட்லாம் வர பண்றாங்க. எஸ், இளைய தளபதி மறுபடியும் வந்துட்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பாதி பேருக்கு ஒரே மெமரி தான், சின்ன வயசுல பார்த்த தளபதியை பார்க்க போறேன்ட்டு. அது எந்த மாரி படங்கள், நாளைய திருப்பு, மாண்பு மிகுமானவன், அந்த மாரி படத்தை. எஸ், கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு லுக்லாம் வந்தது. அடுத்து கோட்டு நடிப்ப விஜயகாந்த் சார். ஆக்சுவலா விஜயகாந்த் சாரையும் மறுபடியும் வர வச்சுக்கிறாங்க. அதுவும் சும்மா இல்ல, தளபதி கேப்டனா. ஆக்சுவலா இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது விஜயகாந்த் சாரை மறுபடியும் பார்க்கறதுக்குன்னே இந்த படத்தை பார்க்கலான்னே தோணுது. எஸ், அதுக்குன்னே படத்தை பார்ப்போம். ஆனா ஒரு டென்ஷனான விஷயம் என்னன்னா, இடையில ஒரு போனால் வந்துச்சு, அப்ப கண்டிப்பா ஒரு லுக் ஏதாவது விடுவாங்கன்னு நான் கன்ஃபார்மா இருந்தேன். அவருடைய போட்டோ வரும்னு பயங்கர எதிர்பார்ப்போட வெயிட்டோடயும் இருந்தேன். அதாவது அந்த சொக்க தங்கத்தை எப்படி சிரிக்கிறாங்கன்ட்டு தான் பார்க்கணும் ரொம்ப ஆவல். பட் நோ யூஸ், அது தேட்டர்லாம் பார்க்கணும் எழுதிக்கிறது போகுது. அப்புறம் ரெஃபரன்ஸ் ஆஃப் தளபதி மூவிஸ். ஆக்சுவலா நீங்க கோட் ட்ரைலர் பாத்தீங்கன்னா அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லு தளபதியோட மேஷப் மாதிரியே தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா திருமலை வரும், ஒரு பக்கம் பார்த்தா போக்கரி வரும், ஒரு பக்கம் பார்த்தா மாஸ்டர் வரும், ஒரு பக்கம் பார்த்தா துப்பாக்கி வரும், இன்னொரு பக்கம் பார்த்தா பிகில் கூட வரும். எஸ், இதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் திருப்பாச்சி. இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் துப்பாக்கி. இதை பத்தி பார்த்தீங்கன்னா மாஸ்டர். இது இரண்டுமே போக்கிரி. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. ஆனா இதெல்லாம் டைட்டில் கார்டில் ஒன்று பண்ற பாருங்க, அதுதான் வியப்பாவே இருக்கும். யா, என்னடா பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு மாரி இருக்கும். எஸ், நாளைய தீர்ப்பு, மாண்புமிகு மாணவன்,
காதலுக்கு மரியாதை, பத்ரி, திருமலை, போக்கிரி, வேலாயுதம், தலைவா, ஜில்லா, மெர்சல், மாஸ்டர், பீஸ்ட், லியோ அண்ட் கோட். இதை பார்க்கும்போது ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸ் ஃபயர் ஆயிட்டாங்க. இதெல்லாம் விட கடைசியாக ஒரு பக்தி பாடல் ஒன்று போட்டாங்க பாருங்க. யா கில்லி ரெஃபரன்ஸ். நான் சொல்லுங்க, இது 2வது தரிசனம் தான். ஃபர்ஸ்ட் தரிசனம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷனோட லியோ தான். அருமையான டைட்டிலுக்கு அருமையான தரிசனம். அந்த ஒரு கண்ணை வச்சுக்கின்னு அவ்வளோ விஷயத்த காட்டுவாங்க பார்த்துங்க. அந்தளவுக்கு கண்ணுலே அவ்வளோ விஷயத்த எடுத்து உள்ளே போட்டிருப்பாங்க. யா திஸ் தான். அடுத்து மங்காத்தா ரெஃபரன்ஸ். சேம் டைலாக் யூனோ. இது விபிஎன் பார்த்த வேலைப்படுது. அதாவது பாதி படம் நம்ம விபிஎன் படம் மாரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா விபிஎன், ஒரு பக்கம் பார்த்தா தளபதி படம். அதாவது 50% தளபதி மூவிஸ், 50% விபி மூவிஸ். இப்படி 2த்தையும் ஒன்னாக இருக்க முயற்சி பண்ணிக்கிறாரு. சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி, மாஸ், அப்புறம் மாநாடு. இப்படிலாம் பார்க்கும்போது செப்டம்பர் 5 நேரிலே பார்த்தோம்னு தான் தோணுது. ஏன்னா 1-2 விஷயமா இருந்தால் பரவாயில்ல, எல்லா விஷயத்தையும் இல்லை சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நானே இணைக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தேதி இவ்வளோ ரெஃபரன்ஸ் வந்தால் பரவாயில்ல, நமக்கு நல்லாவே கூஸ்பன்ஸாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக படுத்த வேண்டியதான். எதுக்கோ இருக்குன்ட்டு போவோம். உறுதியானு சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ ரெஃபரன்ஸும் சும்மாலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் தளபதி படம் 3 மணி நேரமா. இதுக்கு முன்னாடி வந்த மாஸ்டர் நண்பன் கூட 3 மணி நேரம் தான். அப்பனா காப்பிடையும் கண்டிப்பாக படம் ஹிட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இதோட வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.